1872 செப்டம்பர் 5ஆம் நாள் சிதம்பரனார் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் உலகநாத பிள்ளை, தாயார் பரமாயி அம்மாள். வழக்கறிஞராக பணியாற்றிய போது ஏழைகளுக்காக இலவசமான வழக்குகளை வாதாடியவர் வ.உ.சி. அவர்கள். ஏழைகள் மேல் அன்பும் கருணையும் கொண்டவர். ஆங்கிலேயர் இந்திய மக்களின் மேல் புரிந்து வந்த ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் கண்டு நெஞ்சம் பதைத்து விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். நம் நாட்டு கடலில் கப்பல் விட நமக்கு உரிமை இல்லையா, உப்பு எடுக்க உரிமை இல்லையா என்று நெஞ்சம் கொதித்த வ.உ.சி. நவாய் சங்கத்தை தொடங்கினார். இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த சுதேசி இயக்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் வ.உ.சி. இந்தியர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் வ.உ.சி. தொடங்கியதே சுதேசி கப்பல் கம்பெனி. இதனால் இந்திய வாணிபம் உலகளவில் பெருகியது. இதை கண்டு இந்திய மக்கள் வ.உ.சி.யை கப்பல் ஓட்டிய தமிழன் என்று சிறப்பு புற அழைத்தனர். வ.உ.சி.யின் தேச பற்றையும் விடுதலை உணர்வையும் கண்டு மனம் பெறாத ஆங்கில அரசு வ.உ.சி.யை 1908ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அவரை சிறையில் அடைத்தது. 20 ஆண்டு காலம் அவர் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. சிறையில் அவரை இருட்டறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினர், செக்கிழிக்க வைத்து துன்புறுத்தினர். ஆனால் சுதந்திர உறவில் இருந்த வ.உ.சி. இதை கண்டு கொஞ்சமும் மனம் அஞ்சவில்லை. பின் தண்டனை காலம் குறைக்கப்பட்டு 1912ஆம் ஆண்டு வ.உ.சி. விடுதலை செய்யப்பட்டார். இந்திய மக்களின் விடுதலைக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்த தியாக செம்மலாக விளங்கினார் வ.உ.சி. இந்திய விடுதலைக்காக வாழ்நாள் முழுவதும் போராடிய வ.உ.சி. 1936ஆம் ஆண்டு இந்த உலக வாழ்வை துறந்தார். அவர் மறைந்தாலும் அவர் மக்களுக்கு தந்த தேசப்பற்றும் சுதேசப்பற்றும் நம்மை விட்டு மறையவில்லை. அவரது தொண்டினை நாமும் தொடர்ந்து செய்து நம் தேசத்திற்கு பலம் சேர்க்க வேண்டும்.